இது பற்றி பேசுவதற்காக இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இபிஎஸ் தன்னோட சுற்றுப்பயணத்தின் போது விசிகாவிற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. இதுக்கு விசிகா கிட்ட முன்னதா பேசும்போது அவங்க சொன்னாங்க, இபிஎஸோட வலையில சிறுத்தை ஒருபோதும் சிக்காது அப்படின்றது அவரோட பதிலா இருக்கு. விசிகா இந்த நிலைப்பாடு எடுக்கும்போது மார்க்சிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இவரோட அழைப்புக்கு அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? கொஞ்சம் கூட ஒரு பேசிக் அரசியல் தெரிய வேண்டாமா எடப்பாடிக்கு? எப்படிங்க பிஜேபி இருக்கிற இடத்துக்கு எப்படிங்க கம்யூனிஸ்டுகள் வரும்? அவங்களுடைய ரீசன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸே ரைட் விங் தீவிரவாதத்தை இந்துத்துவ போர்ஸை எதிர்க்கிறது தான் லெஃப்ட் விங்டே இருக்கிறது. ஒன்று லெஃப்ட் விங்கு ஒன்று ரைட் விங் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? அப்போ ஒரு லெஃப்ட் அரசியல் கட்சிகள் எப்படி ரைட் அரசியல் கட்சிகளோட ஒத்துழைக்க கூட முடியாத ஒரு தருணத்தில் இவர் போய் இப்படி ஒரு வேடிக்கையான வினோதமான இன்னும் சொல்ல போனால் அரசியல் தெரியாத ஒரு நபர் கூட இந்த அளவுக்கு மோசமான ஒரு பேச மாட்டார். இதை விட எனக்கு கொச்சையாக பேச தெரியலங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி லெப்ட் பார்ட்டிஸுக்கு அழைப்பு விடுவது என்பது அவருக்கு இருக்கின்ற அரசியல் தெரியாதனுடைய அறியாமையினுடைய அடையாளமாகத்தான் நான் காண்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் வேற விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். விடுதலை சிறுத்தைகள் ஆனால் சொல்லியிருக்கிறார்கள், திருமாவளவனை பொறுத்தவரை அவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக சனாதனத்துக்கு எதிராக, அதாவது பாஜகவினுடைய பிராண்ட் ஆஃப் சனாதனத்துக்கு எதிராக நிற்பவர்கள் தான் நாங்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த சனாதனத்துல உயர் சாதிகள் பெரிய முகசிருக்கின்ற ஒரு இடத்திலேயும் எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். யாரை அப்பாயின்ட் பண்றாங்க, எங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, இடபிள்யூஎஸ் என்ன எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ கொள்கைபரமாக ரொம்ப மோசமான ஒரு இடத்தில் இருக்கின்ற, இல்லை என்ற ஒரு எதிர் துருவத்தை விட மோசமான ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியோடு எப்படி கூட்டணி வைத்திருப்பார்கள்? அப்போ பிரச்சனை என்பது அதிமுகவிடம் தான் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது. அவர் பாஜக இருக்கும் வரை நிச்சயமாக இடதுசாரிகளோ இல்லை என்றால் பிசிகாவோ அங்க போறக்கு வாய்ப்பே கிடையாது, முடியாது. அவருடைய அரசியல் அதோட முடிந்துவிடும். இணைப்பில் இணைந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். தொடர்ந்து இது பற்றின செய்திகளை பார்க்கலாம்.